ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கப்புறம் உங்கள் சிம் கார்டில் சிக்னல் இல்லைனாலும் நீங்கள் கால் பண்ணுறதுக்கான வசதியை ட்ராய் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஜியோ, பிஎஸ்என்எல் மற்றும் ஏர்டெல் யூசர் கேன் நவ் மேக் கால்ஸ் யூசிங் எனி அவைலபிள் நெட்ஒர்க் ஈவன் வென் தர் ஓன் சிக்னல் ஆஸ் சிக்னல் லாஸ்ட். ஓகே, அதாவது உங்கள் சிம் கார்டில் சிக்னல்னால் நீங்கள் கான் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ட்ராய். இதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்ளோன் நடந்துச்சு பாருங்கள். 5 மாவட்டத்தில் இந்த மாதிரியான ஐசிஆருக்கான ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங், அதாவது கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை டிசம்பர் மாதத்தில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் கொண்டு வந்தாங்க. சிக்னல் இல்லாமல் உங்களுக்கு எப்படி கால் ஒர்க் ஆகும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்ஃபோன் சிம் நெட்ஒர்க் சிக்னல் கிடைக்காவிட்டாலும் தடையின்றி கால் செய்யும் வசதி பார்த்தா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைய நவீன உலகில் ஸ்மார்ட் ஃபோன்களை வைத்திருக்காதவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த வகையில் ஸ்மார்ட் ஃபோன்கள் நமது வாழ்க்கையின் அங்கமாகிவிட்டது. இந்தியாவின் எந்த ஒரு இடத்திலிருந்தும் மற்ற இடங்களுக்கு, உலகின் மற்ற நாடுகளுக்கும் எளிதாக கால் செய்து விட முடிகிறது. ஆனால் சில நேரங்களில் நாம் பயன்படுத்தும் சிம்களில் சிக்னல் கிடைக்காமல் போய்விட்டால் கால் செய்வதில் சிக்கலாகிவிடும். குறிப்பாக கிராமப்புறங்களில் நாம் பயணம் செய்யும் போது சிக்னல் அதிகம் கிடைக்காது. நாம் பயன்படுத்தும் சிம் டவர்கள் அங்கு அதிகம் இருக்காது. இதற்கு காரணம், இந்நிலையில் இந்த சிக்னல் பிரச்சனைக்கு தீர்வு காண மத்திய அரசு இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் என்ற வசதியை பார்த்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க ஐசிஆர். இந்த வசதியின்படி ஜியோ, பிஎஸ்என்எல் மற்றும் ஏர்டெல் பயனர்கள் இப்போது தங்கள் சொந்த சிம் சிக்னல் இருந்தாலும் கூட கிடைக்கக்கூடிய எந்த நெட்வொர்க்கையும் பயன்படுத்தி கால்களை மேற்கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா பயனர்கள் இப்போது எந்த நெட்வொர்க்கையும் பயன்படுத்தி 4G சேவைகளை அணுகலாம். தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் வோடஃபோன் சிம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவசரமாக கால் செய்யும்போது உங்கள் சிம்மில் இப்போ டவர் இல்லாத போது அங்கே வேறு ஏதாச்சும் அருகில் வேறு ஏதாச்சும் சிம் ஜியோ, ஏர்டெலுக்கான டவர் கிடைக்குதுன்னா அந்த நெட்வொர்க் மூலமாக உங்களுக்கு கால் போகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இனிமேல் ஐசிஆர் வசதியின் மூலம் உங்கள் வோடஃபோன் சிம்மில் சிக்னல் கிடைக்காவிட்டாலும் அருகில் உள்ள ஜியோ, ஏர்டெல் அந்த மாதிரி நெட்வொர்க்கில் சிக்னல் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்கள் சிம் கார்டில் சிக்னல் இல்லாமல் இருக்குன்னா அந்த ஏரியாவில் வேறு ஏதாச்சும் டவர், வேறு சிம் கார்டுக்கான டவர் இருக்குன்னா அந்த டவரை வச்சு உங்களால் கால் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு நல்ல அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது பயன்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்தியாவின் எந்த ஒரு மூலையிலும் எந்த ஒரு சிம் பயன்படுத்துபவர்களும் தடையின்றி சேவையை அனுபவிக்க முடியும். இவ்வாறு இந்தியா முழுவதும் 27,000 டவர்களை நிறுவி 35,400க்கும் மேற்பட்ட கிராமப்புற மற்றும் தொலைதூர கிராமங்களுக்கு நம்பகமான 4G இணைப்பை தடையின்றி வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஆனால் டிபிஎன்னின் நிதி ஆதரவற்றவர்களை நிறுவும் செல்போன்கள் மட்டுமே தங்களது நெட்வொர்க்கை பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஐசிஆர் அந்த இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங்கான ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இதை விரைவில் கொண்டு வர போகிறதா ட்ராய் அறிவிச்சிருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.